is one more person who is going to join us. சுந்தர் சி சாரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் கண்டிப்பாக வந்து அவரோட எல்லா படத்துலையுமே வந்து இவரோட பார்ட் வந்து இருக்கும். யாரும் கெஸ் பண்ணுங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் படத்தில் நடிச்சிருக்காருன்னா ஒரே ஒருத்தர் தான், மிஸ்டர் விச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். 30 years. வாவ். இது நான் ஒரு படத்தில் நடிக்கிற 34. நான் சின்ன பையனா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். சார் தெளிவுபடுத்துறாரு அந்த இடத்துல. அப்போ அதுல இருந்து ஃப்ரெண்ட். இது அவர் டைரக்ஷன் நடிக்கிற 34வது படம். ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஃப்ரெண்டுன்றீங்க. அவரை பத்தி ஏதாச்சும் கிசு கிசு இல்ல ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். ஒரே ஃபேஸ்புக்ல ஒன்லி லேடிஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவார். தாடி விட்டு வரும்போதே நினைச்சேன் நானு. சார் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத, மீடியாக்கே தெரியாத ஒரு விஷயம் சார் எங்களுக்காக. சுந்தர் சாரும் குஷ்பு மேடம் லவ் பண்ணது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நான் தான். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நீ ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த அது. ஃபர்ஸ்ட் டேல இருந்து தெரியும். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அது பெரிய கதைங்க. நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். இதுல என்னங்க ரகசியம்? இப்போ வந்து கரண்ட் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாத்துக்குமே மீம்ஸ் தான் சார். எந்த விஷயம், சின்ன விஷயம் கன்வே பண்ணணும்னாலும் சரி, இல்லை ஒரு பெரிய விஷயம் கன்வே பண்ணணும்னாலும் சரி, மீம்ஸ் மூலமாக தான் வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. நம்மளுக்கும் ஈஸியாக புரியுது, கனெக்ட் ஆகுது எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து ஒரு சில மீம்ஸ்லாம் வந்து காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ரியாக்ஷன் வந்து எங்களுக்கு தேவை. சாயிஷா அவர்கள் வந்து கேட்குறாங்க, கல் நெஞ்சக்காரன் அந்த கேக்கை சாப்பிட விடுறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மீம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து அவங்க கேக் பண்ணதே எனக்காக தான். ஓகே. ஸோ அந்த இருக்கிற எல்லா கப் கேக்கு நான் தான் சாப்பிட்டேன். ஸோ அது பார்க்கும்போது என்ன உண்மையிலேயே நான் சாப்பிட்டது பார்த்துட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. உங்களோட கப்பல் பயங்கர ட்ரெண்டிங் கப்பல்னு சொல்லலாம். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாவ். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? வந்து லைஃப் பார்ட்னர் ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், தவிர மற்ற ஒரு ப்ரெஷர்ஸுக்காக நீங்கள் பண்ணக்கூடாது தான் மை ஒப்பீனியன். ஆன் பாயிண்ட். யா, ஸோ எனக்கு அந்த விதத்தில் ஐ மீன் கடவுள் அமைச்ச ஒரு விஷயம் தான் சாயிஷா. ஸோ ஐம் ஹாப்பி. நெக்ஸ்ட் மீம்ஸ் போடும்பா. அந்த மனசு இருக்கே அதான் தான் கடவுள். கடவுள் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இயர்ஸ் ஆச்சு சார் இந்த படம் ரிலீஸ் ஆகி. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நாங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த மனசு அதுதான் கடவுள். அந்த மனசுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அது கடவுளுங்கிற மாதிரி. அன்பே சிவம் ரிலீஸ் ஆன போது கமர்ஷியலாக கொஞ்சம் முன்னப்பின்னா இருந்தாலும் அந்த படத்தால் எனக்கு நல்ல விஷயங்கள் பல நடந்துச்சு. கடவுள்னு சொல்கிறோமே, அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் உட்கார்றதுக்கு காரணம் அன்பே சிவம் சரியாக போகாததுனால அப்போ நான் பண்ண வேண்டிய சில படங்கள்லாம் தள்ளி போகிற சூழ்நிலையாச்சு. அப்போ நான் வேறு வழி இல்லாமல் ஒரு ஓன் பேனர் ஆரம்பித்தேன். அதான் அவனி. அந்த ஓன் பேனர் ஆரம்பித்ததுனால தான் எனக்கு நான் ஒரு மிக வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் ஆச்சு. இந்த நிமிஷம் அரண்மனை 3 வரைக்கும் நான் உட்கார்றதுக்கு காரணம் வந்து ஒரு வகையில் அன்பே சிவம். அந்த மனசு தான் கடவுள். சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இந்த மீமை வந்து நீங்கள் யாருக்கு சார் டெடிகேட் பண்ணுவீங்க? அந்த மனசிற்கே அதான் கடவுளா? ஐயோ, இது நிறைய நல்ல உள்ளங்கள். இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மனசு இருக்கே இதுதான் சார் கடவுள். இது நல்லா இருக்குப்பா. ஓகே, ஸோ தி நெக்ஸ்ட் மீம். என்ன இன்னும் நீங்க பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறீங்களா? இதை வந்து நீங்க யாரை பார்த்து சொல்லுவீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சந்தானத்தை பார்த்து தான் சொல்லணும். நீங்க யாருக்கு அட்டாக் பண்ணுங்க? எங்களை தான் நான் உங்களை பார்த்து கேட்பேன். அரண்மனை படம் விஷயத்துக்காக பேச வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் இதை காமிச்சிட்டு இருக்கீங்களே, எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்பேன் நான். ஸோ இந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வடிவேல் சார் வந்து எல்லா டைரக்டர்ஸோட மூவிக்கோட ரியாக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் சுந்தர் சி சாரோட மூவி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிருக்காரு. எல்லா படத்துலையும் எப்படி சார் அந்த காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? இல்லைங்க, அது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. ஏன்னா நான் காமெடி தனியாக ஒரு ட்ராக்காக வச்சுக்கிறது இல்லை. படத்தோட கதையை நவுத்தி போகிறதுல காமெடிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கும். ஸோ இந்த கதையிலே கொஞ்சம் ஒரு போரிங்கான விஷயம், ஆனால் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து த்ரூ காமெடி மூலமாக சொல்லிவிடுவேன். இப்போ அரண்மனை சிறையில் யோகி பாபு மனோபாலா சாரும் ஒரு திருடங்க ஒரு 10 கிலோ தங்கத்தை அடிச்சுட்டு வருவாங்க. 10 கிலோ, ஆனால் ஆக்சுவலாக அதில் இருக்கிறது 10 கிலோ கோதுமை மாவு. ஐயோ,
இவங்களுக்கு அது தெரியாது. அதை தங்கம் நினைச்சா கொண்டு போய் அரண்மையில ஒளிச்சு வைப்பாங்க, மாட்டிக்குவாங்க. ஸோ தங்கத்திற்கு உள்ள போய் இந்த பேய்ட்ட பாடுற பாடு தான் வந்து ஹியூமரா வரும். ஸோ அடுத்த மீம் போயிடலாம். ஆஹா ஆஹா. ஸோ இந்த மீம் கூட பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போயிருந்தது. ஸோ ஆர்யா சார், இந்த மீம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ சுந்தர் சி சாரை எங்க சார் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? சுந்தர் சி சார் வந்து அரண்மனை 4 என்ன வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லி பேச கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. மேம் அவங்க எங்க மேம் போறாங்க? வேற ஐ திங்க் லண்டனுக்கு லண்டன். ஆமா ஆமா, அரண்மனை 4 அரண்மனை 4 லண்டன்ல தான் எடுக்கிறோம். அப்படிங்களா சார்? அப்படி பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். லண்டன்ல எப்போ போய் சேர்ந்து எப்போ படம் எடுக்கிறது? மாறி அமுத்தி போவார் சைக்கிள், எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்றது. ஸோ இதோட வந்து இந்த மீம் செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.